வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மைதா இல்லாமல் பன்னீர் வெஜிடபிள் பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 3/4 கப் எடுத்துருக்கிறேன், ராகி கம்பு திணை மாவு 3/4 கப் எடுத்துருக்கிறேன் சேர்ந்தது, ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பவுலில் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இதில் சுகர் போட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கலக்கிக்கலாம். ஈஸ்ட்டு இதில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கணும், வெது வெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டு போடணும். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது கோதுமை மாவு, திணை கம்பு, ராகி சேர்த்தது மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துறேன். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது கேப்சிகம் யூஸ் பண்ணி பிஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் வேகணும். பாருங்கள், நல்லா சுட்டாச்சு. இப்போ இதை ஐஸ் வாட்டரில் போட்டு மேலே இருக்கிற கருகின தோலை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பூண்டு 2 பல் போடுறேன். இதை போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஊற வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை மாவு தூவி ஒரு பிசைஞ்சிக்கலாம். அதில் இந்த பிஸா பேஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேனில் எண்ணெய் ஆலிவ் ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவை இது மேலே மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். இதுக்கு மேலே அரைச்சி வச்ச பிஸா சாஸை தடவிக்கலாம். இப்போ சீஸ் நம்ம இதில் தூவிக்கலாம். மேலே நான் கொஞ்சமாக சீஸ் போட்டுருக்கோம், ஜாஸ்தி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு கார்லிக்கு, பெரிய வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், ஆலிவ்ஸு, கேப்சிகம்மு, தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் கூட இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ கேப்சிகம் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்கிறோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்ஸ்க்கு. இப்போது ஆலிவ்ஸ் வைக்கிறேன். இப்போ தக்காளி இதில் வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் மேலே அப்படியே தூவி விட்ருங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஓவன் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் இது வேகணும். இப்போ மூடிடலாம். 20 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், பிஸா ரெடி ஆயிடுச்சு. சீசனிங்க்கு ஒரிகனோ, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் பவுடர் மேலே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், பிஸா அடியில் எண்ணெய் தேய்ச்சனால அப்படியே அழகாக வருது மேலே. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லைஸை நம்ம கட் பண்ணியாச்சு. பிஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.